அக்கா, சிவகாமி அக்கா, என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க இவ்வளவு சோகமா உட்காந்துருக்கீங்க? என்னடி நான் பண்றது இந்த வீட்ல? எனக்கு டெய்லி என்னென்ன கொடுமை நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? அக்கா, ஏன் இப்படி அழறீங்க? என்னாச்சு? தங்கச்சி நான் இருக்கிறேன், ஊராளு ஜாதிக்கிரி, என்கிட்ட சொல்லாம எதுக்கு இப்படி கவலையில உட்காந்துருக்கீங்க? என்னக்காச்சு? என்ன விஷயம்? தெளிவா சொல்லுங்க. பேசி தீர்த்துக்கலாம்க்கா. என்னதாச்சு? ஏக்கு அப்படி தார தாரையா தண்ணி ஊத்துது? அம்மாவும் அப்பாவும் நம்மளை எவ்வளவு வசதியா வளர்த்தாங்க. இப்படி நீங்க அழுறதுக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குது? சொல்லுக்கா. அதை ஏன்டி கேட்கிற? இந்த குடும்பத்துக்காக உழைச்சு உழைச்சு ஓடா தெரிஞ்சுதான் மிச்சம் இருந்தோம். இந்த வீட்டுக்கு ஒருத்தி வந்திருக்கா பாரு, அவ படுத்துற பாடு என்னைய. அவன் என்னக்கா பண்ணா? சரி ஆளாதீங்க, உட்காருங்க, உட்காந்து பேசுவோம். சொல்லுக்கா, என்ன காட்சி? ஏங்க ஒரு மாதிரி உட்காந்துருக்குற? அடேண்டி கேட்குற கேட்கும் அவன் கிழக்கி. அக்கான்னு கூட உன்னை பார்க்க மாட்டேன். அப்போ இருந்து கேட்டுருக்குறேங்க என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு. அதை சொல்லாம கிறுக்கி அவ கிறுக்கிங்கிற அதுங்கிற இதுங்கிற. ஒழுங்கா அப்போ தெளிவாக சொல்ல போறியா இல்லையா? உன்னை கொல்லாட்டுமா நான்? அக்கா, கொஞ்சமாவது மரியாதை கொடுடி. நீயாவது மரியாதை கொடுறே சாவித்ரி. சரி, ஒழுங்கா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு மேலே அதை சொல்லு. வாய்ப்பாடு மாதிரி சர 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 சரன்னு இப்போ ஒட்டிக்கிற. இன்னும் என்னடி ஆகணும்? ஹை ப்ரெஷரு, சுகரு எல்லாம் அதிகமாக இருந்துச்சு. இப்போ லோ ப்ரெஷரு, லோ கொலஸ்ட்ராலு, சுகர் எல்லாம் லோ ஆகிட்டு இருக்குது. அது கிறுக்கி எல்லாம் லோவாக இருந்தால் உனக்கு நல்லது தானே? அதுக்கு எதுக்கு இப்படி ஒப்பார வச்சுக்கிட்டு இருக்கிற? லோனா லோடி, ரொம்ப லோடி. அப்படி என்னடி பண்ணி தொலைச்ச? சொல்லுடி. அதை அக்கான்னு கூட நீ பார்க்க மாட்டேடி, அடிச்சு போடுவேண்டி. இந்த வீட்டுக்குன்னு ஒருத்தி வந்திருக்கா பாரு, அவளால வந்தது. நானும் வாய்க்கு ருசியா சாப்பிடுவோம்ல நம்ம வீட்டுல. அம்மா நமக்கு 8 வேளை சோறு போடும், அது இல்லாம தீனி வேற அப்பா வாங்கிட்டு வருவார். அப்படி சாப்பிட்டு வளர்ந்த கட்டடி நான். நல்ல நாட்டுக்கட்டடி. என்னைய போய் நேற்று சொல்றா பாவக்காய் பொரியல், பாவக்காய் கூட்டு, பாவக்காய் சாப்பாடு, இது இல்லாம பசலைக்கீரை வேற போட்டு இடிய கொள்றாடி. அது ஒரு நாளா 2 நாளா டெய்லி இல்லை, கிட்டத்தட்ட 10 நாள் இந்த சோறு தான் திட்டிருக்கேன். நீ அடியாத்தி என்னக்கா சொல்ற? 10 நாளா இந்த சோறு திங்கிறியா? ஒரு நாள் சமைச்சு 10 நாள் போடுறாளா? ஐயோ, அது இல்லடி, டெய்லி எனக்கு மட்டும் ஸ்பெஷல் மீல்னு சொல்லி பாவக்காய் பொரியல், பாவக்காய் கூட்டு, பாவக்காய் சாம்பார் டெய்லியும் ஓடும். அது இல்லாம பசலைக்கீரையை வேற கடைச்சி கடைச்சி சட்டி சட்டியா வச்சிடுறேன். அது திங்கலனா என் மகன் வந்து போட்டு கொடுத்துட்றான். வாய்க்கு ருசியா திங்கலாடுதா என் மகன்கிட்ட சொல்லி அவளை வாய்க்கு ருசியா செய்ய வைக்கலான்னு நினைச்சு போட்டு கொடுத்து அது எனக்கே வீட்டு அடிச்சிருச்சிடி. 10 நாளா வெறும் பாவக்காய் தான் கடலை காமிக்கிறாங்க. இட்லி ஊற்றினாலும் பாவக்காய் குழம்புங்கிறாங்க, நைட்டு சப்பாத்தி போட்டாலும் பாவக்காய் குழம்புங்கிறாங்க. 3 நேரமும் எனக்கு பாவக்காய் குழம்பு தாண்டி கொடுக்குறாங்க. வாயிலாம் கசுக்குதுடி. என்னக்கா சொல்ற? 3 நேரமும் பாவக்காவா? இப்படிலாம் என் மருமக பண்ணா நான் வீட்டை விட்டு அன்னைக்கே ஓடிடுவேன். அடே, அது கூட பரவாயில்லடி. 10 நாள் பாவக்காய் போட்டு இதை கொடுமை கொடுத்துட்டு 10வது பாவக்காய் தீர்ந்துருச்சா போய் சண்டையில வாங்க போயிருக்காடி. அது நினைச்சாதான் நான் தையல் அடிச்சுட்டு சாவா. அவங்க வயதுக்குள்ள ஐயா ஓடிடவாடி இருக்குது. எதையாவது நீ காப்பாத்திடி சாவித்திரி. நீ ஒன்றும் கவலைப்படாத, வா எங்க வீட்டுக்கு போயிடலாம். ஓ மருமக எங்க போனா? அழியாத்த இதை யோசிக்காம போயிட்டே. ஏன் மருமகளும் ஓ மருமக கூட சந்தைக்கு தான் போயிருக்கிறா? கெடுத்து புட்டியடி, எல்லாத்தையும் கெடுத்து புட்டியடி. 2 பேரும் சேர்ந்தாலே தனித்தனியா இருந்தாலே என்னென்ன ஆட்டம் ஆடுவாளுங்க. 2 பேரும் சேர்ந்தா நம்மள விழுதோட்டி புதைக்கவே பிளான் பண்ணிடுவாளுங்களேடி. அப்போ ஓ வீட்டுலயும் பாவக்காதான். பாவக்காவோட விடுறாலும் வேற எது கொண்டு வராலும் ஓ மருமக. ஏன் மருமக கூட பரவாயில்ல, இது இப்படிதான் பழிவாக்குற. ஓ பருப்பு ரொம்ப மோசமான வெளியிடா வரலடி ஓ வீட்டுக்கு. பாவக்காவோ புளி தண்ணியோ குடிச்சிட்டு இங்கேயே படுத்துடுறேன். என்னக்கா என்னையும் இப்படி பயங்கட்டுற? என்னவா இருக்கும் தெரியலே, வீட்டுக்கு போனாதான் தெரியும். நேற்று தான் சொன்னேன் எனக்கு கொஞ்சம் சுகர் அதிகமாயிருச்சுன்னு. இவளும் உன் மருமக கூட சேர்ந்து இந்த ஐடியாவை கையில் எடுத்துருவாளோக்கா? எடுத்துருவாளோ இல்லடி, எடுத்துருப்பாளுங்க. எடுத்துதான் சேர்த்து சந்தைக்கு போயிருப்பாளுங்கடி. போடி வீட்டுக்கு போய் இது பாவக்காய் இருக்குன்னா குளியோண்டு எல்லாத்தையும் எடுத்து புதைச்சிருடி. புதைச்சிட்டு சொல்லு, நான் வேணா உன் வீட்டுக்கு ஒரு 4 நாள் தக்க வரேன். அக்கா
கேட்டதக்கா இதுக்கு தான் உன் வீட்டுக்கு வரதில்லை. உன் பேச்சு கேட்டுதான் உன் மருமகளுக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு நீ சொல்லிதான் அவளை கல்யாணம் பண்ணி அவள் ஒரு அழகா பிடாரிய என் பையன் வாழ்க்கை கெடுத்து இல்லாமல் என் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நானே என் மருமக பாவக்காய் குழம்பு வச்சு குளிரான் இருக்கிறேன். நீ வேறு பழைய கதையெல்லாம் பசி வெறுவிட்டுக்கிட்டு இருக்கியா? மரியாதை வீட்டை விட்டு வெளியே போ. ஐயோ அவனை ஆறுதல் சொல்ல வந்தா என்னைய வீட்டை விட்டு வெளியே போங்கறியா? இரு உன் பாவக்காய் மருமக வரட்டும், கூட 2 பாவக்காய் ஏன் மருமக வாங்கிட்டு வரது சேர்த்து உன் மருமக இப்போ சொல்லி கொடுக்குறேன் பாரு. உன் மாமியாருக்கு பாவக்காய் பத்தலையா இன்னும் 2 கூட்டு பொரியல் வச்சு கொடுன்னு. அப்படி பண்ணிவியா? உனக்கு அவ்வளோதான் பார்த்து மரியாதை. வீட்டை விட்டு வெளியே போடி. எவ்வளோ தெரியுதுன்னா என்னைய வீட்டை விட்டு வெளியே போட்டு உனக்கு பாவக்காய் மட்டும் இல்லை எல்லா காயும் கொண்டு வந்து வேப்பிலையும் அரைச்சி வச்சு உனக்கு பொரியல் வைக்க சொல்கிறேன். இரு. ஏய் சாவித்திரி, யார்கிட்ட பேசிட்டு இருக்குதான் உன் அக்காடி? அக்காவாத சொக்காவா? அதை தெரியுது உன் லட்சம். நீ உன் மருமகளை படுத்துற பாட்டில் தான் அவ பாவக்காய் பொரியல் வெண்டைக்காய் பொரியல்னு போயிட்டு இருக்கா. போப்பா அந்த பக்கம். ஏய் நீ ரொம்ப ஓவரா பேசுறீ. அக்கான்னு கூட தெரியா மரியாதை பேசிட்டு இருக்கீ. வாய் ரொம்ப குளறு, வயசாயிருச்சுனால அப்படிதான் கொலஸ்ட்ரால் அதிகமாயிருச்சுன்னு நினைக்கிறேன். போய் படு. அதுக்கு ஏதாவது மருந்து இருக்கும் உன் மருமகிட்ட சொல்லி நல்லா வேப்பில கொழுந்தா எடுத்துட்டு வந்து அடைச்சி கொடுக்க சொல்றேன். போய் படு. இருக்கிற பிரச்சனையில இவ வேற வந்து வெறுப்பேத்திட்டு போற. எல்லாம் அந்த கலாவில வந்தது. கலா வரட்டும், இன்னைக்கு வரட்டும், அவளுக்கு இருக்குது. என்னம்மா சந்தைக்கு போயிட்டு வந்தியா? என்ன வாங்கிட்டு வந்த? அத்தைக்கு ரோட்டு கடை கிட்ட சமோசா சுட்டுக்கிட்டு இருப்பாங்க, வாங்கிட்டு வந்தியா? சொல்லிவிட்டனே. அத்தை உங்களுக்கு ஏற்கனவே ஹை கொலஸ்ட்ரால் இருக்குது. இப்போ ஏதோ நான் கொஞ்சம் உங்களுக்கு கண்டினியூஸாக கரெக்டாக டயட் கொடுத்துட்ருக்கணும், எல்லாமே லோவில் இருக்குது. இப்போ அது எதுவும் சாப்பிட்டு ஹை ஆக்கணுமா மறுபடியும் நீங்கள்? அதுக்கு இல்லைம்மா, சின்ன பிள்ளைலேருந்து அந்த கடையில் சாப்பிட்டு பழக்கம் நல்லா இருக்குது. சமைச்சா விழுந்த விட முட்டை போட்டா இருக்குது, சூப்பராக இருக்கும். வாங்கிட்டு வந்து சொல்லி விட்டோம்மா, காசு கூட கொடுத்தோம்மா, வாங்கிட்டு வந்துருக்கணும்ல. அத்தா அதெல்லாம் வேணாத்த, உங்களுக்கு அதை விட சர்ப்ரைஸாக நிறைய வாங்கிட்டு வந்துருக்குத்த. சர்ப்ரைஸாவா? சர்ப்ரைஸ்ன்னு சொன்னாலே எனக்கு பயமானமா இருக்குது. சர்ப்ரைஸா இருக்காதுமா, எப்படி சாக்காதா இருக்கும் என்னன்னு காட்டு. ஏன்னா உன் உயரத்துக்கு பையில வாங்கிட்டு வந்திருக்கிற. ஆமாத்த, இதில் காவாசி தான் எங்களுக்கு, மிச்சம் எல்லாமே உங்களுக்காக தான். முழு பையுமே உங்களுக்காக தான். எனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்? எனக்கு சமோசாவா? ஏமா பை நிறைய வாங்கினா வேஸ்ட் இல்லம்மா, அவ்வளோதான் சாப்பிடுவேன் நான். இப்போ என்ன சொன்னேன்? வாங்கலன்னு சொல்லல, இது வேறத்த. வேற என்ன காட்டு? அத்தை இது ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு ரொம்ப பழகுனது கூட. அப்படி என்னமா வாங்கிட்டு வந்திருக்க? சர்ப்ரைஸும் வேண்டாம், சாப்பிடும் வேண்டாம், அது என்னன்னு காமிச்சிருமா. அத்தை என்ன பாருங்க, உங்களுக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. என்னவா இருக்கும்? என்னது? பாவக்காவா? ஏமா எதுக்குமா மறுபடியும் பாவக்காய் வாங்கிட்டு வந்த? அத்தை பாவக்காய் முடிஞ்சிருச்சு, பாவக்காய் வாங்க போறேன்னு சொல்லிட்டு தானே போனேன். அத்தை உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்க உடம்புக்கு ஏது நல்லதோ ஏது நீங்க செஞ்ச அப்படியே ஜங்குன்னு ஆடுவீங்களோ அதுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை வாங்கிட்டு வந்திருக்கேன். அடி குளவாரி மவளே, இன்னும் அடி உனக்கு வெளியே தீரல. ஏற்கனவே 10 நாள் பாவக்காய் குழம்பு, பாவக்காய் கூட்டு, பாவக்காய் பொரியல் வச்சு உழவுனது போதா, இன்னும் பாவக்காவே வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? அத்தை பேசாம இருங்க. உங்கள் உடம்பை பார்த்து யோசிச்சு ஆழ்ந்த சிந்தனைக்கு போனதுக்கு அப்புறம் தான் இந்த டிசிஷன். நீ எடுக்குமா டிசிஷன்? இன்னைக்கு வரட்டு என் பையன் அவட்டை உன்னில் நான் ஆக்கிடுறேன் பாரு. நீங்கள் அன்னைக்கு என்ன சொன்னீங்க? நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. என்ன சொன்னேன்? ஏமா இப்படி பண்ணுறேன்? எப்போ சொன்னது எப்போ வந்து கேட்டிருக்க? அதை நீயே சொல்லியிருக்காய். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கடின உழைப்பு போடுறீங்க, சீரியல் பார்த்துட்டு சும்மாவாக இருக்கீங்க, குழந்தைங்கள பார்த்துக்கிறீங்க, ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, சமையல் செய்கிறீங்க, வீட்டில் எல்லா வேலையும் நீங்கள் தான் செய்கிறீங்க. நீங்கள் இல்லைன்னா என்னோட நிலைமையும் உங்கள் பையனோட நிலைமையும் எங்களோட குழந்தைங்களோட நிலைமையும் என்ன ஆகுறது? அதனால் கண்டிப்பாக எங்கள் உடம்ப கூட நான் யோசிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களை தான் நல்லா ஹெல்த் கான்ஷியஸாக பார்த்துக்கணும். அப்போ தான் இந்த வீடு நல்லாயிருக்கும், குடும்பம் நல்லாயிருக்கும். ஐயோ நான் எப்போ போட்ட பிட்டை இவன் நமக்கு திரும்ப போட்டுறாளே. சரித்த நைட்டு பாவக்காய் குழம்பு வச்சு உங்களுக்கு என்ன வேணும்? இட்லியா? ஓகே இட்லி ஊற்றிடுறேன். சரி இட்லி ஊற்றி பாவக்காய் குழம்பு எனக்கு உங்களுக்கு. அத்தை ரோட்டில் வர்றப்ப சாலை மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, எங்களுக்கு மீன் குழம்பு தான். மீனா? ஆமாத்தா, மீன் குழம்பு வச்சு 2-3 நாள் ஆகுது.
அதனால பிள்ளைங்களுக்கும் மீன் அடிக்கடி சேர்த்துக்கிட்டா நல்லது தானே. சாலை மீன் வாங்கிட்டு வந்தேன், அது நல்லா இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ அதை வந்து குழந்தைங்களுக்கு குழம்பு வச்சுட்டு உங்களுக்கு வழக்கம் போல் பாவக்காய் புளிக்குழம்பு சரியா வச்சிடுறேன். உங்களுக்கு இட்லி ஊற்றிடுறேன். எல்லாரும் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம். அடியே குழகாரி, என்னடி இன்னைக்கு இட்லி பாவக்காய் குழம்புங்க? நான் வீட்டில் இருக்கிறதா எங்கேயாவது போகிறதா? முருகா, இனி நீதான் எப்படியாவது காப்பாற்றணும். இந்த சிவகாமியை மட்டும் நீ காப்பாற்றிட்டனா உனக்கு பெருசாக என்னால் எதுவும் வேண்டல் பண்ண முடியாது. இருந்தாலும் என் கையில் எவ்வளோ காசு இருக்கோ அதை கொண்டு போடுறேன். ஆனால் இவ கொட்டத்தை அடக்காம நான் விட மாட்டேன். இந்த சிவகாமி பேரு கொண்ட பேங்கையா மாறிட்டா. இனிமே யாரையே வழியில வந்தாலும் அவ்வளவுதான், முட்டிஞ்சிருவாங்க. இன்னைக்கு பரட்டும் அந்த பையன். இவளை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். அடியே, எனக்காடி பாவக்காய் குழம்பு போடுற பாவக்காய் குழம்பு பார்க்குறேன்டி ஒன்று. இன்னைக்கு பார்க்குறேன். சிவகாமி பிளான் பண்ணடி, அடுத்த ட்ராமாவுக்கு பிளான் பண்ணடி சிவகாமி. அத்தை அத்தை, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் தான் படுத்துருக்கீங்க? அத்தை மெதுவா பார்த்து எந்திரிங்க. என்னாச்சு உங்களுக்கு இப்போ? என்ன தெரியல மருமகளே, திடீர்னு கிருகிருன்னு வருது, என்னன்னு தெரியல. அத்தை என்ன படுத்துட்டீங்க? என்னாச்சு உங்களுக்கு? என்னன்னு சொல்லுங்க. அத்தை என்னாச்சு ஆச்சு உங்களுக்கு? என்னது ஆச்சு? ஏன் படுத்துட்டீங்க? அத்தை உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஏதாவது பேசுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. என்னன்னே தெரியலம்மா, திடீர்னு மயக்கம் வருது, கிறக்க வருது, அப்படியே படுத்துட்டேன். கொஞ்சம் ஆம்புலன்ஸ்க்கு தான் ஃபோன் பண்ணுறேன், இல்லை ஆட்டோ தான் கூட்டிகிட்டு வரியா? ஹாஸ்டல் ஃபீட் வந்துடலாம். ஆம்புலன்ஸா? சரி சரி இருங்க, நான் போய் ஆட்டோ ஏதாவது இருக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறது. பொடி போ, சீக்கிரம் வா, உனக்கு இருக்குது இன்னைக்கு. ஐயோ வர வர படுத்துக்கலாம். அத்தை ஆட்டோ வந்துடுச்சுட்டா, வெளியே வரையும் உங்களால் நடந்து வர முடியுமா? அம்மா என்னையால எப்படிப்பா நடக்க முடியும்? கொஞ்சம் கை தாங்களா பிடிமா நீ. அத்தை எங்கேயே படுத்துருங்க, டாக்டர் வரேன்னு சொன்னாங்க. நான் உங்கள் பையனுக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறது. சரிம்மா சரிம்மா, பார்த்துப்பா. அம்மா சிவகாமி அம்மா, அம்மா கொஞ்சம் என்ன பாருங்க, நான் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? நல்லாவே தெரியுது டாக்டர், என்னன்னு சொல்லுங்க. என்னம்மா ஆச்சு? என்ன ஆச்சு உங்களுக்கு திடீர்னு? ஒன்றும் ஆகலை, பிபி சுகர்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க வந்தேன். பிபி சுகர் நார்மலாக இருக்கா? அது பார்க்க வந்தீங்களா? அவ்வளோதானே, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையா? உங்கள் மருமக எதுவும் கிருகிருன்னு விடுறாங்க, பயமாக இருக்குதுன்னு சொல்லி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதெல்லாம் இல்லை சார், கொஞ்சம் உடம்பு படபடன்னு இருந்தது, அதான் பிபி சுகர் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தேன். இப்போ செக் பண்ணி பாருங்க. சரிம்மா சரிம்மா, பல்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. சிஸ்டர் வருவாங்க, சிஸ்டர் வந்து உங்களுக்கு பிளட் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவு எவ்வளோ இருக்குது எல்லாம் பார்த்து சொல்லுவாங்கம்மா. சரி சரி, என் பையன் வரதுக்குள்ள சீக்கிரம் பார்த்து ரிப்போர்ட் சொல்லுங்க டாக்டர். என்னம்மா இப்படி அவசரப்படுறீங்க? அவர் வந்தால் என்ன, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, ஃபேமிலி மேட்ரு, நான் தனிப்பட்டு செயல்படுகிறேன். இப்போ போய் என் உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு போய் செக்அப் எடுக்கிறீங்க. ஓகே? ஜென்ரல் செக்கப்பா மேடம்? ஆமாம் சார், உடம்பு எப்படி இருக்குன்னு நம்ம அப்பப்போ பார்த்துக்கணும்ல. நம்ம உடம்பு நல்லதாக இருக்கா இல்லை எதுவும் ஃபால்ட் ஆயிருக்கான்னு பார்க்கணும்ல. சரிங்க மேடம் சரிங்க மேடம், ஜென்ரல் செக்கப் எடுக்க சொல்லிடுறேன். உங்கள் சன் வரட்டும், வந்த ஒன்று பேசிக்கலாம். நீங்க என்ன தனிப்பட்ட அவன்கிட்ட பேச போறீங்க? அதெல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட பேசுங்க, ஏன்னா நான் தான் பீஸ் கட்ட போகிறேன். எப்படி வசதி? ஓகே மேடம் ஓகே மேடம், நான் ஜென்ரல் செக்கப்புக்கு எழுதி கொடுத்துட்றேன். நர்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்துருவாங்க சரியா? பார்த்து முடிஞ்ச பிறகு உங்களை ஒரு நார்மல் வார்டுக்கு மாற்றிடுறேன். இன்னைக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது, என் தம்பி தான் வருவான் நார்மல் வார்டுக்கு, அவனை பார்த்து பேசிக்கங்க சரியா? சரி டாக்டர் சரி டாக்டர், சீக்கிரம் நார்மல் வார்டுக்கு மாற்றுங்க. அத்தை இப்போ உடம்புக்கு எப்படி தான் இருக்கு? நல்லா இருக்குதா அத்தை? தெரியலம்மா, ரத்தத்தை எடுத்துட்டு லிட்டரா ரத்தம் எடுக்காமம்மா எடுத்துட்டு போயிருக்காங்க. இனிமே தான் ரிசல்ட் இருந்தாலே அதை பார்த்தா தான் என்ன ஏதுன்னு தெரியும். அது பயப்படாதீங்க, அதில் ஒன்றும் ஆகாது. நாங்கள் டாக்டரை கூட்டிகிட்டு வரட்டும், என்னாச்சு ஏதாச்சும் ரிசல்ட் கேட்கட்டா? அதெல்லாம் நீ கேட்க வேண்டாமா, நான் கேட்டுக்கிறேன். யாரோ கதவு தட்டுறாங்க, யாருன்னு பாரு. பார்க்குறது அது டாக்டர் வந்திருக்காங்க அத்தை. அதுக்குள்ளே வந்துட்டான் அந்த கடங்காரி. இவ இருக்கையில் எப்படி சமாளிக்கிறது? ஏமா என் பையன் வந்துட்டான்னு ஃபோன் பண்ணா, நீ போய் பார்த்துட்டு வாயே. எப்போ ஃபோன் பண்ணாரு? எனக்கு ஃபோன் வரவே இல்லைங்களே.
நான் இப்போ பாத்ரூம் போயிட்டேன். நான் தான் எடுத்து பேசினேன். தம்பி வந்துட்டானா, வெளியே கேண்டீன் கிட்ட நிற்கிறானா, சாப்பிட்றதுக்கு தான் வாங்கிட்டு வாமா, எனக்கு பசிக்குது. குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்துருச்சா என்னன்னு சாவித்திரிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தம்பி வெளியே நின்று கூட்டிட்டு வாமா. சரிங்க சரிங்க, இந்த ரிப்போர்ட் வந்துருச்சு, என்னன்னு பார்த்துட்டு போயிடுறது. எனக்கு குழந்தைங்க தான் நமக்கு முக்கியம். இது எப்படாலும் பார்த்துக்கலாம். போய் நீனு போய் தம்பியை போய் கூட்டிட்டு வாமா. சரித்து நான் போய் கூட்டிட்டு வரேன், நீங்க ஜாக்கிரதையா இருங்க. அதெல்லாம் இருந்துக்கிறேன், நீ போ 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 போ. அம்மா நீங்கள் தான் சிவகாமியா? ஆமாங்க சார், நான் தான் சிவகாமி. ரிப்போர்ட் வந்துருச்சா பாத்தீங்களா? என்ன வந்திருக்குது? என்ன சார் ஒன்றும் பேசாம உட்காந்துருக்கீங்க, என்னாச்சு ரிசல்ட்? இருங்கம்மா, அவசரப்படாதீங்க, பார்க்குறேன். அம்மா எல்லாமே நார்மலாக தாம்மா இருக்குது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இன்றைக்கி வீட்டுக்கு போகலாம்மா. ஓ அப்படியா, ரொம்ப ரொம்ப நன்றி சார். சரி ஓகே. நிறைய தண்ணி மட்டும் நிறைய குடிங்க. இதே ஃபுட் டயட்டை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு உடம்பு ரொம்ப நல்லா இருக்குமா. டெய்லி அப்படி என்ன சாப்பிட்றீங்க? இவ்வளோ கண்ட்ரோலில் சுகர் கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கீங்க. ஐயா சார், அது நான் ரொம்ப கட்டுக்கோப்பான ஆளுங்க சார். சின்ன வயசுல இருந்து சாப்பாடு விஷயத்துல இனி அடிச்சுக்க ஆளே இல்லைங்க சார். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்க அம்மாவும் அப்பாவும் இனி அப்படி வளர்த்தாங்க சார். அப்படியே வாயடக்கம் நாக்கடக்கம் எல்லாமே நீ என்கிட்ட இருந்தா கத்துக்கணும். ஒரு காலத்துல வயசு ஆயிடுச்சுனாலே சார் நம்ம எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதனால நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். என்னை எங்க வீட்டில் ஒரே வற்புறுத்தல், அதே என் மருமகளே இருக்கா பாருங்க. அது என்ன சொல்லுவா, முட்டை பொரியல் சாப்பிடுங்க, தேங்காய் ஊற்றி சாப்பிடுங்க, தோசை ஊற்றி சாப்பிடுங்க, பூரி சாப்பிடுங்க, வடை சாப்பிடுங்கன்னு டார்ச்சர் பண்ணுவா சார். அதை விட முட்டை போட்டை சாப்பிடுங்கன்னு பண்ணா அதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன். ஹெல்த்தியாக இருந்தால் தானே சார் நல்லா இருக்க முடியும். அதனால ஒன்லி நான் பாயில்டு ஐட்டம் மட்டும் தான் சாப்பிடுவேன். அதுவும் அளவு சாப்பாடு தான் சாப்பிடுவேன் சார். அதனால தான் இப்படி உடம்பு ஜின்னு வச்சிருக்கேன். நல்லதுமா. உங்களை மாதிரி ஒரு 4 பேர் இருந்தால் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸே தேவைப்படாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இன்றைக்கி வீட்டுக்கு போகலாம். உங்கள் கூட யாரும் இல்லையா? நான் ரிப்போர்ட் பார்த்தவங்கள்ட்ட சொல்லணுமா? அதெல்லாம் வேணாம். நீங்கள் என்கிட்ட சொன்னதே போதும். அவங்களாம் வீட்டுக்கு போயிருக்காங்க குழந்தைய பார்க்கறதுக்கு. நானே பார்த்து போய்க்கிறேங்க சார். அப்படி தனியாக போக முடியாதம்மா, யாராவது சைன் பண்ணணுமே. சைனுக்கு உங்களுக்கு ஆள் வருவா, என் மருமக வருவா. இப்போ என் மகளை கூப்பிட போயிருக்கா, வந்ததும் நாங்கள் சைன் பண்ணிட்டு கிளம்புறோம் சார். ஓகேம்மா. உங்களுக்கு எது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னை வந்து பார்த்துட்டு மீட் பண்ணிட்டு போங்க, ஓகேவா? ஓகே சார், நன்றி சார். போயிட்டு வாங்க. அம்மா இப்போ உங்களுக்கு உடம்புக்கு எப்படிமா இருக்கு? என்னம்மா சொன்னாங்க டாக்டர்? அந்த சோக கதையை ஏன்பா கேட்குறேன்? ஒரு வாரமா டயட் ஃபுட்டா எடுத்தல, அது பாவக்காய் குழம்பா எடுத்தல, விடாம லூஸ் மோஷன்ப்பா. அது மட்டும் இல்லாம ஃபுட் பாய்சன் வேற ஆயிடுச்சு எனக்கு. அம்மா இப்போ எப்படி பாருங்க உடம்பு? இப்போ ஓகேவாம்மா நீங்கள்? இப்போ ஓகே தான்ப்பா, ட்ரிப்ஸ் போட்டாங்க. ஓகே தான். நான் அத்தை இனி மன்னிச்சிருங்க அத்தை, நான் உங்கள் உடம்புக்காக நல்லதுன்னு தான் பாவக்காவாக செஞ்சு கொடுத்தேன். இதில் தப்பு எதுவும் எனக்கு தெரியல அத்தை. நான் அதுவும் உங்களுக்கு காரமே போடாமல் தான் டெய்லி பாவக்காய் கொடுத்தேன். விடுமா என்னுடைய போகாத காலம், இப்படி வயசான காலத்தில் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு இருக்குது. சரிம்மா, இப்போ என்னம்மா சொன்னாங்க டாக்டர்? உன்னை அட்மிட் பண்ணியிருக்காங்களா? எத்தனை நாள் இங்கே இருக்கணும்? என்னம்மா ஆச்சு போல, அது சொல்லுமா. இல்லைப்பா, அட்மிட்லாம் ஆக வேண்டாம், என்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்கப்பா. ஓ அப்படியாம்மா, நல்லது. இப்போ வேற என்னம்மா சொன்னாங்க, சொல்லுமா. இனிமே நான் கொஞ்சம் டயட் ஃபுட்லாம் நம்ம சாப்பிடக்கூடாதா, கொஞ்சம் நீங்களே சாப்பிடுவீங்க, நார்மலாக ஃபுட்டு அதுவே சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்கப்பா. அப்படி அத்தை, ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தை. ஆமாம்மா, நீ என்ன செய்வியோ அதே செய், என்ன கொஞ்சம் ஆயில் கம்மியாக செய் போதும். வேற எதுவும் வேணாமா, எனக்காக அந்த பாவக்காய் அது இதுன்னு நீ செய்யாதம்மா, கஷ்டப்படாதம்மா. சரிம்மா, நான் அவகிட்ட சொல்லிடுறேம்மா, அவன் நம்ம அப்படிலாம் பண்ண மாட்டான். கலா, இனிமேல் அம்மாவுக்கு டயட் ஃபுட்லாம் எதுவும் கொடுக்க வேணாம். நம்மளுக்கு என்ன செய்யறியோ அதே செய், ஆனால் ஆயில் கொஞ்சம் கம்மியாக போட்டு செஞ்சு கொடு அம்மாவுக்கு. சரிங்க, இனிமேல் நான் அப்படியே செஞ்சு கொடுக்கங்க. டயட் ஃபுட் வேணாமா? இந்த டயட் ஃபுட்லாம் நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். சரிம்மா, நான் கார் எடுக்கிறேன், நீங்கள் பின்னாடி வாங்குமா. அத்தை, நான் கை தாங்க பிடிச்சிக்கவா? வேணாம், நீங்கள் 2 பேரும் முன்னாடி போங்க, நான் வரேன். அடையே கலா, என் வீட்டில் வந்து நீ கலகவதியா மாறலாம்னு நினைச்சியா? முடியாது. இந்த சிவகாமி இருக்கிற வரைக்கும் அது நடக்காது.
சிவகாமி யார் நினைச்ச சிவகங்கை மாவட்டத்தை ஒரு கலக்கு கலக்குனபடி. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. இனிமே நமக்கு பாவக்காவில இருந்து விடுதலை. விடுதலை. எப்பப்பா எனக்கு பாவக்காய் குழம்பு போட்டா குழம்புல முயற்சி பண்ண நீ இனிமே ஜாலிதான். மறுபடியும் லூட்டிதான், மறுபடியும் கலாட்டாதான். எப்படியோ அவன் நமக்கு சொல்லி செஞ்சா அதுல தப்பிச்சிட்டோம். என்ன மக்களே, இந்த சிவகாமியோட விசித்திரமான விளையாட்டை பார்த்து அசந்துட்டீங்களா? சிவகாமி 6 வேளை என்ன 8 வேளை ஏன் 10 வேளை கூட சோறும்பா. சாப்பாடுல விஷயத்துல மட்டும் என்னை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். நானு எப்படியோ இவ பாவக்காய் குழம்புல இருந்து நான் தப்பிச்சேன். இனிமையாவது கொஞ்சம் இவகிட்ட ஜாக்கிரதையா தான் இருந்துக்கணும். நம்ம ஜாக்கிரதையா இருந்து நமக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம். ஆனா ஒரு விஷயம், ஹெல்த்லயே நம்மள கொஞ்சம் கான்சியஸா இருக்கணும். எல்லாம் ஆயில் எல்லாம் கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கலாம். மற்றபடி சாப்பிட்ற விஷயத்துல நல்லா சாப்பிடணும் சிவகாமி. சரி மக்களே, எப்பயோ அவ பாவக்காய் குழம்பு போட்டு என்னை குழம்பெல்லாம் நினைச்சா டெய்லி பாவக்காய் குழம்பு. இனி அந்த கொடுமை கிடையாது. அடுத்த வயது யோசிச்சு பண்றதுக்குள்ள நம்ம இன்னைக்கு நைட்டு ஃபுல் வெட்டு. ஜாலி ஜாலி. பாய் பாய்.